ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு மீன் மேக்கர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், நான்வெஜ் கிடைக்காது இல்லைங்களா? நான்வெஜ் கிடைக்காதனால மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு வச்சு குழம்புங்க. பாருங்கள், அது தேங்காய், தக்காளி, தேங்காய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, கசகசா இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருள் உருளைக்கிழங்கு 2, மீன் மேக்கர் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நான் 4ஆக போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சின்னதாக போட்டிருக்கேன், அதே சைஸு மீன் மேக்கர் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு, மீன் மேக்கருங்க. அது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். அந்த விழுது பாருங்கள், அதை அரைச்சி எடுத்துட்டோம்ல. இது வந்து எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம போட வேண்டியது என்னென்னா, வெறும் வெங்காயம் மட்டும், வெங்காயம், கருவேப்பிலை. இதை பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. இது தாளிப்புக்கு நம்மளுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கரம் மசாலா, இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1, கரம் மசாலா, உப்பு, மஞ்சள்தூள் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே 1 ஸ்பூன் போதும், ரொம்ப காரம் வேண்டாங்க. 1 ஸ்பூன் போட்டு இருக்கேன் பாருங்க. உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ நான் தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடாயை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வைக்கணும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். பட்டை, கிராம்பு ஃபஸ்ட்டு போடணுங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே ஒன்று போதும். அதிகம் போட்டிங்கன்னா கூட அந்த வாசம் ஒருத்தருக்கு பிடிக்காது. ஒன்றே போடுங்க. அது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே, வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின உடனே அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. நல்லா வதக்குங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அப்படியே வதக்குது பாருங்கள். கொஞ்சம் பொன்னிறமான உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் பாருங்கள். மஞ்சத்தூள், போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது ஆல்ரெடி எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பாக்ஸ்லேருந்து எடுக்கிறத விட நல்லா மொத்தமாக எல்லாத்தையுமே நான் ரவுண்டாக 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் பெருந்தூள் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டு வதங்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய பேருக்கு நான்வெஜ் கிடைக்கலைங்களே, நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இது செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், அரைச்சி வச்ச விழுத ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. அதில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு, அது மிக்ஸி கழுவி அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் வேக டைம் வேணுங்க. 2 வேகணும் கொஞ்சம். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 2 வேகணும். இப்போ கரம் மசாலா போட்டு வச்சு பாருங்கள். கரம் மசாலா போட்டு கிண்டிகிட்டே இருங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அது பாருங்கள், தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா. ஏன்னா 2 வேகணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு மீன் மேக்கர் குழம்பும். நான் வந்து வீட்டில் வந்து தக்காளி சாதம் மாதிரி பண்ணியிருக்கேங்க. தக்காளி சாதத்துக்கு மீன் மேக்கர் குழம்பு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், இட்லி, தோசைக்கு உங்களுக்கு செட் ஆகும். நான் வந்து தக்காளி சாதத்துக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சமையல் பண்ணது எங்கள் வீட்டுக்காரர் தாங்க, நான் இல்லைங்க. அவர் தாங்க இன்றைக்கி சமைச்சார். ஓகே கைஸ், மீன் மேக்கர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து அந்த பிரிஞ்சி செய்கிறது அதெல்லாம் போடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம செலப்ரேஷன் வீடியோ வந்துடும். அது வரலன்னா ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ வரும். ஓகேவா? இன்றைக்கி தான் எடுக்க போகிறோம். பாய். சப்ஸ்கிரைப் டு சேனல்.